இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பார்டர் கவாஸ்கர் தொடரோட 2வது போட்டியில தோல்வி அடைந்ததன் காரணமா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில நடந்த பார்டர் கவாஸ்கர் தொடரோட 2வது போட்டியில 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றாங்க. இதன் காரணமா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் 3வது இடத்துல இருந்த ஆஸ்திரேலிய அணி முதலிடத்துக்கு முன்னேறி முதலிடத்துல இருந்த இந்திய அணி 3வது இடத்துக்கு சறுக்கி இருக்கு. இந்த தரவரிசை பட்டியலில் 2வது இடத்துல தென்னாப்பிரிக்க அணி இருக்காங்க. டிசம்பர் 8ஆம் தேதியான நேற்று இந்திய கிரிக்கெட் அணிகளுக்கு ரொம்பவே மோசமான நாளா அமைஞ்சது. முதலாவதாக ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதிய பார்டர் கவாஸ்கர் தொடரோட 2வது போட்டியில இந்திய அணி மோசமான தோல்வியை சந்திச்சாங்க. அதே போல ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையிலான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளையும் இந்திய அணி தோல்வி அடைஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியோட இறுதி ஆட்டத்துல வங்கதேசம் மற்றும் இந்திய அணி மோதினாங்க. இந்த போட்டியிலையும் இந்திய அணி தோல்வி அடைந்தது. இப்படி நேற்றைய தினம் மட்டும் 3 தோல்விகளை இந்திய அணி சந்திச்சதால மோசமான நாளா நேற்றைய தினம் அமைஞ்சிருக்கு. 2வது டெஸ்ட் போட்டியில தோல்வியடைந்த பின்னர் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மா, பந்து வீச்சில ஜஸ்பிரீத் பும்ரா மட்டுமே முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு, அவரும் மனிதர் தான், அதனால இதர பந்து வீச்சாளர்கள் பும்ராவிடமிருந்து அந்த பொறுப்பை பகிர்ந்துக்கணும்னு தெரிவிச்சிருக்கார். மேலும் பும்ராவால 2 முனைகளில் இருந்தும் பந்து வீச முடியாது, அவருக்கு விக்கெட் கிடைக்காத நாளும் இருக்கும்னு ரோஹித் தெரிவிச்சிருக்கார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.